கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 8/1/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். He gives grace to the humble. தாழ்மையாய் நடக்கிறவர்களுக்குத்தான் கிருபை. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில இடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். தாழ்மை அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திர எதிர்புறம் பெருமை. அப்போ பெருமையாக நடக்கிறவர்களுக்கு கிருபையா, அப்படி கிருபை கொடுக்கப்படுமா அப்படின்னா இல்லை. நிறைய நேரத்தில் ஆராதனைகள் நாங்கள் பார்க்க முடியும். அந்த ஆராதனை என்று கர்த்தரை மைமைப்படுத்துவதற்கு, அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு மனமற்றவர்களாய் தங்களை குறித்துதான பெருமையான எண்ணத்தோடு நின்று கொண்டிருக்கிறத ஆராதனை நடத்துகிற, அல்லாவிட்டால் தெய்வ சமூகத்தில் நிற்கிற ஊழியர்கள் எத்தனையோ நேரம் இதை பார்த்திருக்கக்கூடும். ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது, தாழ்மையாய் நடக்கிறவர்களுக்கு தான் அந்த கிருபை. சங்கீதம் 138:6 சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் தருகிறார். Though the Lord is on high, he looks upon the lowly, but the proud he knows from afar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். But he gives us more grace. That is why scripture says, God opposes the proud but gives grace to the humble. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அழிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட எங்களுடைய சிந்தனைகளுக்குள்ளே இடைப்படுகிற வார்த்தை தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை. அந்த தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நடந்து கொள்ள, அந்த தாழ்மையின் சிந்தை எங்களுடைய பேச்சில், எண்ணத்தில், பார்வைகளில், உணர்வுகளில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது எங்களுடைய தாழ்மையான எண்ணத்தை வெளிப்படுத்த, அது நிமித்தமாய் கிருபைகளை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். பல நேரத்தில் எங்களுடைய தாழ்மையான எண்ணங்கள் பேச்சில் மாத்திரமல்ல, நடைமுறை வாழ்க்கையிலும் காணப்பட கிருபை பாராட்டும். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாசி